जय जय श्री चैतन्य जय नित्यानंद नित्यानंद जय अद्वैत छंद जय घोर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य महाप्रभु की जय श्री प्रभुपाद की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल ओके 4.216 இது நம்ம சான்ஸ்கிரிட் இல்லையா त्रैलोक्ये पृथ्वीधन्या यत्र वृन्दावनं पुरी तत्रापि गोपिका पार्था यत्र राधाभिधान मम हाँ सी पढ़ी ओ पार्था in all three planetary systems this earth is especially fortunate for on the earth is the town of Vrindavan the gopis the gopis are especially glorious because amongst them is my Srimati Radharani. This was spoken by Lord Krishna to Arjuna is cited from Adipurana. சரிங்களா கிருஷ்ணரை சொல்ற அர்ஜுனன்ட்ட இருந்தால் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டு இந்த இடத்துல பூமியில் ஏன்னா அது வந்து ராதாராணியோட பிளேஸ் ஓகே ஸோ கிருஷ்ணரே முழுதர்கள் கிருஷ்ணரே சொல்கிறார் ஸோ இந்த உலகத்திலே பெஸ்ட் பிளேஸ் என்னது அன்டவுட்லி சந்தேகத்துக்கு இல்லாமல் எந்த இடம் தான் விருந்தாவன் தான் ஓகே அதே மாதிரி நவதீபமும் விருந்தாவனுக்கும் ஈக்குவலானதும் ரெண்டுமே இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் ஓகே அடுத்தது போகலாம் ராஜாஷா கிரிதரஷா விருத்தீர காரணா ஆரஷப கோபி கணாரஷோபகரணா ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க பட் ஹரே கிருஷ்ணா மற்ற கோபியர்கள் அனைவரும் ராதாராணியுடனான கிருஷ்ண கிரீடைகளின் ஆனந்தத்தை அதிகரிப்பதற்கு உதவுகிறார்கள் அவர்களது பரஸ்பர இன்பத்தின் கருவிகளாக கோபியர்கள் செயல்படுகின்றனர். பொருளுரை ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்து படிங்க பொருளுரை படிங்க. போடல சரி ஓகே விட்டுருங்க பரவாயில்ல. இவங்க சரோஜமாதி நீங்கள் படிங்க பொருளுரை நீங்கள் படிங்க சரோஜமாதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சகிகள் நித்திய சகிகள் பிராண சகிகள் பிரிய சகிகள் பரமபேச சகிகள் என்று 5 பிரிவுகளாக கோபியர்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக. தாத்தாஜி கொஞ்சம் ஸ்லோவா படிங்க. இவ்வளோ ஸ்லோவா படிக்காதீங்க, எனக்கு தமிழ் புரியாது. சரி கொஞ்சம் ஸ்லோவா படிங்க. விருந்தாவன தாமத்தில் ராணியான ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஹரே கிருஷ்ண மாதாஜி என்னாச்சு? அவ்வெல்லா புண்ணிய தோழிகளும் கிருஷ்ணரின் சிங்கார உணர்ச்சிகளை எழுப்புவதில் கைதேர்ந்த கலைஞர் மாற்றங்களில் அவர்கள் சில நேரம் கிருஷ்ணரின் பரவச பரிமாற்றங்களில் அவர்கள் சில நேரம் கிருஷ்ணரின் பக்கமும் சில நேரம் ராதாராணியின் பக்கமும் செல்கின்றனர். அச்சமயங்களில் அவர்கள் ஒருவரை காட்டிலும் மற்றவரின் மீது அதிக ஆர்வம் காட்டுவது போல தோன்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அது ரச பரிமாற்றத்தினை மேலும் சுவையுள்ளதாக மாற்றுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி வந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி பேசிட்டு இருக்காங்க. பொருளை படிங்க.
ஹரே கிருஷ்ணா. கைதேர்ந்த கலைஞர்களாவர் பரமபிரேஷ்ட சகிகள் 8 பேர் ராதாகிருஷ்ணரின் பரவச பரிமாற்றங்களில் அவர்கள் சில நேரம் கிருஷ்ணரின் பக்கமும் சில நேரம் ராதாராணியின் பக்கமும் செல்கின்றனர். அச்சமயங்களில் அவர்கள் ஒருவரை காட்டிலும் மற்றவரின் மீது அதிக ஆர்வம் காட்டுவது போல தோன்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அது ரச பரிமாற்றத்தின் மேலும் சுவையுள்ளதாக மாற்றுகின்றது. ஏன் 2 பேருக்கும் மாற்றி இது 5 குரூப் சொல்லவே இல்லையா? சகி, நித்திய சகி அது சொல்லலையா மாதாஜி? தீஷை மாதாஜி உங்கள் புக்கில் இல்லையா பிரபு? அந்த பிரிய சகி, பிராண சகி, பரம பிரேச சகி அதுக்கு சொல்லலையா? 5 குரூப்பு பொருளுடைய ஆரம்பத்தில் இல்லைன்னா சகிகள், நித்திய சகிகள், பிராண சகிகள், பிரியா சகிகள், பரம பிரேஷ்ட சகிகள் என்று 5 பிரிவுகளாக கோபியர்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதான் கேட்குறேன், அதான் வேறு இல்லை. ஓகே ஓகே 5 சகிகளாக இருக்காங்க. இதில் நிறைய குரூப்பிங்லாம் கூட இருக்குது பாருங்கள். சகியில் நித்திய சகி, சகீஸ், பிராண சகி, பிரிய சகீஸ், பரம பிரேஷ்ட சகீஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்தது ஓகே தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 8 கோபீஸ். சரோஜா மாதாஜி நீங்களும் வீட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து போகலாம். कृष्णे वल्लभ राधा कृष्ण प्राणदाना ताहा वेनु सखा हेतु ना है गोपी गणा. சரோஜா மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க சத்யநாராயண பிரபு வரலையா கிளாஸ்க்கு? அவரையும் சேர்த்துக்கோங்க. நீங்க எப்பயுமே அவரையும் 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும். எப்பயுமே 2 பேரும் கிளாஸ் சேர்ந்து அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ மாதாஜி. சரி வாஸ். ஓகே மாதாஜி. உங்களுக்கு பார்வை தெரியுதா? உங்களுக்கு பார்க்க முடியுமா உங்களால? இப்போ இது பார்க்கல, எழுத்து படிக்க முடியல என்னால. நீங்க யாரா கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கண்ணு இதெல்லாம் சரியான பிறகு நீங்க சொல்லுங்க. எல்லாம் நேற்று அவர் என்ன சொன்னா, அந்த பிரபுபாத் புக்கை வந்து நீங்க படிங்க நான் கேட்கறேன் அப்படின்ட்டு சண்டே வந்து அவர் படிச்சு நான் கேட்டு இருந்தேன். ஆமா டெய்லி படிக்க சொல்லுங்க. டெய்லி கேளுங்க. 1 ஹவரா படிக்க சொல்லி நீங்க கேளுங்க. சரி ஆமாங்க. ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி இல்லையா? சரி ஓகே நீங்க கீதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. Radha is the beloved consort of Krishna and she is the wealth of his life. Without her, the gopis cannot give him pleasure. So, thank you மாதாஜி. ஸோ அதனால் ராதாராணி தான் அவங்களுடைய வெல்த், கிருஷ்ணனுடைய வெல்த். அவங்க இல்லாமல் கோபிஸ் என்ன பண்ண முடியாது. அவருக்கு வேறு யாருமே கிருஷ்ணருக்கு வந்து இது பண்ண முடியாது. என்ன போயிடுச்சு? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஓகே அடுத்து போகலாம். 219 कंसारी रपि संसारा भाषणबद्धा शृङ्खलां राधा मादाय हृदये तत्याज ब्रजसुन्दरी. हरणी पढ़ी ट्रांसलेशन परफेक्ट. Lord Krishna, the enemy of Kamsa, left aside the other gopis during the Ras Leela and took Srimati Radharani to his heart. For she is a helper of the Lord in realizing the essence of his desires. In this verse, from the Gita Govinda 3.1, Jayadeva Goswami describes Sri Krishna's leaving the Ras Leela due to search for Srimati Radharani. So Krishna திடீர்னு ராசியில் நடந்துட்டு இருக்கும்போதே கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா அந்த குரூப்பை விட்டு போயிடுறாரு. ராதாராணியை தேடி போகிறார். இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இந்த டயத்தில். ஸோ இதை வந்து ஜெயதேவ கோஸ்வாமின்னு சொல்லி மிகப்பெரிய பக்தர் என்ன பண்ணியிருக்காரு, கீதா கோவிந்தம் அந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கீதா கோவிந்தம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. ஸ்ரீ ராதா பாவலோயா சைதன்யாவதாரா जुगा धर्म नाम प्रेमा कोइला प्रचारा. संतोष प्रभु पढ़ेंगे. हरे कृष्णा प्रभु. Lord Chaitanya appeared with the sentiment of Radha. He preached the dharma of this age, the chanting of the holy name and pure love of God. So Chaitanya Mahaprabhu வந்து நோக்கம் என்ன?
ராதாராணி எப்படி வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்தினாங்க அந்த மாதிரி எனக்கு அன்பு செலுத்தணும், ஒரு பக்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்னு அப்படி சொல்லி காட்ட தான் வந்தாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு சைத்தன்ய மகாபிரபு. நம்மளும் அவருடைய பாணியை பின்பற்றுறோம். ஓகே, அதனால தான் அவர் கடவுள் மேலே எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னு தான் இந்த யுகத்தோட தர்மம் என்னது, சாண்டிங்காக ஹரே கிருஷ்ண மந்திரம். இது தொடங்குறது தான் சைத்தன்ய மகாபிரபு வராது. ஓகே, சேபாவே நிஜபாஞ்சா கோரிலா பூர்ணா பூர்ணா அவதாரே ரஹே வாஞ்சா மூல காரணா காரணா. ஸோ அந்த ராதாவுடைய மூடில் என்ன பண்ணுறாரு அவர், அவருடைய அந்த ஆசைகள் என்ன ஆசைகள், கிருஷ்ணர்கிட்ட எப்படி தான் டேஸ்ட் இருக்குது, என்ன டேஸ்ட் இருக்குது, எல்லா பக்தர்களும் கிருஷ்ணர் மேலே வர்றாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணர் அனுபவிக்கணும்னு நினச்சார். அது எப்படி இருக்குன்னு அப்படி சுவைக்கணும்னு நினைக்கிறார். தான்ட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறார், சுவைக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி ராதாராணிக்கு என் மேலே இவ்வளோ பிரியம் எப்படி இருக்குது அதையும் நான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி காரணங்களை என்ன பண்ணுறாரு அவர் இந்த சைத்தன்ய மகாபிரபு வரார். ஓகே, இதுதான் வந்து அவருடைய வருகைக்கு முதன்மையான காரணம். ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய கோஷா பிரஜேந்திர குமாரா ரசமாயா மூர்த்தி கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ருங்காரா. சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணா தான், பிரஜேந்திர குமாரன் கிருஷ்ணா தான் அவர். ஓகே, அவர் எல்லா விதமான ரசங்களுக்கும் தலைவர். அவர் தான் என்னது அன்பின் இருப்பிடம். சேரசாஸ்வாதிதே கோயிலஹ பஜாரா அனுசங்கே கோயில சபார சேர பிரச்சாரா. ஆனால் அவருடைய வருகை எப்படி இருக்குன்னா, இந்த காஞ்சிகள் மெல்லும், அதாவது அந்த ஒரு கிருஷ்ணரை வந்து பயபக்தியோடு கும்பிடும். எல்லாம் நிறைய மதங்கள் இருக்குது. ஒரு மதங்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னா பயபக்தியோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிஸ்லம் கூட நிறைய இடத்துல பயபக்தியோடு கும்பிடணும், கண்ணத்திலாம் போட்டுக்கோ, தலையில் கொட்டு வச்சுக்கோ, அதெல்லாம் உக்கி போடு, இந்த மாதிரி பயபக்தியோடு கும்பிடுறது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்காது. இது வந்து ரொம்ப அஃபிஷியல். சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்லியிருக்கிறாரு, எப்படி சொல்லித்தராருன்னா, எப்படி வந்து கிருஷ்ணரை லவ்வராக வந்து நேசிக்கலாம், ஒரு அன்பான கணவராகவோ இந்த மாதிரி ஒரு லவ்வராகவோ நம்ம எப்படி நேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தராரு. இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் என்னென்னா சாதன பக்தி தான். இந்த உடல் இருக்க வரையும் நம்மளால் இந்த அன்பை வந்து புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு காரணமற்ற கருணையினால் ஒரு ஆன்மீக குரு மூலமாகவோ இல்லைன்னா கௌரவ மகாபிரபு ஒரு வைஷ்ணவை செலக்ட் பண்ணியோ நமக்கு தர வேண்டிய ஒரு இது. ஓகே, பாக்கியம். இது நமக்கே ஒரு கற்பனையில் முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு கிருஷ்ணர் இப்படி கனவுல வந்துட்டாரு, கிருஷ்ணர் எனக்கு ஒரு தோழனாக ஆகிட்டாரு, இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. ஓகே, ரூபானுகா பக்தி வந்து கற்பனை பக்தி கிடையாது. ரூபானுகா பக்தி வந்து ஒரு விருந்தாவன வாசியை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக வரக்கூடிய ஒரு பக்தி. விருந்தாவனவாசி யார், இங்கே பிரபுபார் தான் விருந்தாவனவாசி. நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகிடுது, நமக்கு இந்த ரூபானுக பக்தியை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே கற்பனையாக நம்ம எதையோ நினச்சிட்டு ஓகே நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு அது முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, சத்ய நிர்மலம், சத்யநாராயண பண்ணீங்களா, சத்ய நிர்மலா, ஓகே நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, வந்துருங்க ப்ரோ, எல்லா கிளாஸ் வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போகலாம். ஸோ இப்போ ஹாஸ்கிரி படிக்கும்போது இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம், சாஸ்கிரி ஸ்லோகம். இப்போ இதில் இருக்கோம் நம்ம ஆதிலீலா 4.224. இது வந்து நம்ம பிரம்ம சமிதானத்தில் படிச்சிடலாமா? வேஷ்வேஷாமலுரஞ்சலேன ஜனயம் ஆனந்தமிந்திவரா ஸ்ரேணி ஷியாமல கோமலைருபனயன் அங்கைரங்கோற்சவம் ஸ்வச்சந்தம் ரஜசுந்தரிபிர் அபிதா பிரத்தங்கம் ஆலிங்கிதா ஸ்ருங்கார சகிமூர்த்திமான் இவமதோ முக்தோ ஹரிகிருததி. இது ஒரு ராகத்தில் படித்தேன். ஓகே, பரவாயில்ல. கலாவதி மாதாஜி, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிங்க இதுக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 217 தானே பிரபு? இது வந்து 224. நம்ம 224 வந்துட்டோம்.
அது கிளாஸ் இதுல போயிருந்தேன் பிரபு, சர்வீஸ்க்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மாதாஜி. சர்வீஸ் எப்போ இருக்கும், நீங்கள் சர்வீஸ் போயிட்டு அது கொஞ்சம் லேட்டாலும் பரவாயில்ல. படிங்க 224. அன்புள்ள தோழியர்களே, ஸ்ரீ கிருஷ்ணர் வசந்த காலத்தை எவ்வாறு அனுபவிக்கிறார் என்பதை காணுங்களேன். அவரது ஒவ்வொரு அங்கங்களையும் கோபியர்கள் அரவணைத்தபடி அவர் சிருங்கார ரசத்தின் உருவாக காணப்படுகிறார். தமது தெய்வீக லீலைகளால் அவர் கோபியர்களுக்கு மட்டுமன்றி முழு படைப்பிற்கும் இன்பம் ஊட்டுகிறார். நீல தாமரையை ஒத்த தமது மென்மையான கருநீல கரங்களுடனும் கால்களுடனும் அவர் மன்மதனுக்கு ஒரு திருவிழாவை ஏற்படுத்தியுள்ளார். இந்த ஸ்லோகமும் கீதா கோவிந்த நூலிலிருந்து வருவதாகும். தேங்க்யூ மாதாஜி. பாருங்க, நம்மளுடைய மனங்களை வேற எதுலேயோ அலைப்பாட விடுறதுக்கெல்லாம் கிருஷ்ணருடைய அந்த உருவங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய மனங்கள் நிலைக்க வைக்கணும். ஓகே, ஐயோ எதையோ நினச்சிட்டே இருந்தால் மனசு ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எந்த வேலையும் இல்லை, நமக்கு இதே தான் அப்படியே இதே நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனது நம்ம என்ன பண்ணிடும், குட்டிச்சோராக்கிடும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஆக்டிவாக என்ன பண்ணணும்னா கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், மனதை யூஸ் பண்ணணும், பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பாசியம் நிறையா இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காரு. அந்த லீலைகள் பண்ணிக்கிறது படித்து முடிக்கிறதுக்கு இந்த பிறவி பத்தாதான். பிரபுபாதர் எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு இந்த பிறவி பத்தாதுன்னு பிரபுபாதரே சொல்கிறார். நீ என் புக்ஸ் எல்லாம் படி, அதுக்கே உனக்கு இந்த லைஃப் கரெக்டாக இருக்கும், அதுவே பத்தாது அப்படின்றார். யோசிச்சு பாருங்கள், நமக்கு எப்படி நேரம் அப்படி கிடைக்கிது பாருங்கள். ஆனால் நம்ம என்ன ஆகிடுது, நம்ம நேரங்கள்லாம் வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், நம்ம மனதை சஞ்சலமாகவே வச்சுருக்கோம். ஓகே, அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி நல்ல காரியங்களில் யூஸ் படுத்தணும். மனதை இந்த மாதிரி புக் படிக்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் வகுப்புகள் கேட்குறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா மனது நல்லாயிருக்கும். மனது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆதாரம். மனது கெட்டு போயிடுச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் போயிடும். ஓகே, அதனால் மனதை நல்லா வச்சுக்கிறது தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் புக்ஸ் படிக்கிறது, பிறப்பா லெக்சர் கேட்குறது, இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலாம். 225 श्री कृष्ण चैतन्य गौसार श्री रसोदना अशेष विशेष कैलारसास्वादिना. ओके, सो सत्य माता जी पढ़ेंगे. हरे कृष्ण प्रभु. हाँ, हरे कृष्ण. Lord Sri Krishna Chaitanya is the abode of rasa. He himself tested the sweetness of rasa is endless ways. Thank you Mataji. நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்க, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ண சைத்தன்யா தான் இந்த ரசங்கள் இருப்பிடம். ஓகே, அவரே என்ன பண்ணுறாரு, இந்த ரசங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றது தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த அவதாரம். ஓகே, அவருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. சேத்வாரே பிரவத்தாயிலா கலியுக தர்மா. சைத்தன்ய ரதா से जाने ये शोभा भरमा. சத்யநாராயண பிரபு உங்களுக்கு தெரியுதா? அது முதல்ல படிக்க முடியுமா? டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுதா? அங்கேருந்து இப்போ ஃபோனில் தெரியுதா? இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, இப்போ கேட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள். ரைட், பரவாயில்ல, உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், நான் பேசல, பரவாயில்ல. இப்போ சாதாரண நீ படிக்கல, படி. Thus he initiated the dharma for the age of Kali. The devotees of Lord Chaitanya knows all these truths. ஸோ அதனால தான் இந்த யுகத்தோட தர்மத்தை நிலைநிறுத்துறார். இது பக்தர்களுக்குலாம் தெரியும். Lord Chaitanya is Sri Krishna himself, the absolute enjoyer of love of gopis. He himself assumes the role of the gopis to taste the predominated happiness of transcendental mellows. He appeared in that mood, but simultaneously he propagated the religious process for this age in most fascinating way. Only the confidential devotee of Lord Sri Chaitanya Mahaprabhu can understand this transcendental secret. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா அவர் நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கோபிஸ் எப்படி நம்மளை அன்பு செலுத்தினாங்க. ஏன்னா கிருஷ்ணரே நிறைய தடவை சொல்கிறார், இந்த கோபீஸுடைய அன்புக்கு ஈடே கிடையாது. ஏதாமா பிரபத்தந்தே தாம் சேபஜாமிகம் மம வர்த்தமா அனுவத்தந்தே மனுஷியா பார்த்த சர்வஷா.
கிருஷ்ணன் மேலே நம்ம எப்படி பக்தி செலுத்துகிறோமோ அதுக்கு ஏற்றாப்படி அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு. நம்மகிட்ட இருக்க துயரங்களை எடுத்துறாரு, நமக்கு மகிழ்ச்சி தராரு. ஆனால் இந்த ரூல் வந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இது ஒருத்தருக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தாது? கோபியர்களுக்கு பொருந்தாது. கோபியர்கள்ட்ட கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். நான் ஜென்ரலாக இந்த ரூல் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு மனிதனும் இனிய வழிபட்டாங்கன்னா அந்த வழிபடுறதுக்கு சரணடைந்ததுக்கு ஏற்றாப்படி நான் என்ன பண்ணுறேன், அவங்களுடைய துயரங்களை எடுத்துடுறேன், அவங்களுக்கு இருந்து பக்தி நான் கொடுக்குறேன். ஆனால் உங்களுடைய கேஸில், கோபியர்களுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எந்த விதத்தையும் என்ன பண்ண முடியல, நான் ரீபே பண்ணவே முடியலன்றாங்க. ஓகே, அதுவும் அந்த சுவை அப்படி கோபியர்களுக்கு எப்படி தான் என் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்னு அதை அனுபவிக்குன்னு நினச்சி சைத்தன்ய மகாபிரபு வராங்க. அந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் யுகதர்மமான ஹரிகிருஷ்ண மதத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, இது வந்து அவருடைய அந்தரங்கமான பக்தர்களுக்கு தான் தெரியும். அடுத்து 27, 28. ஓகே, அத்வைதாச்சாரியா நித்யானந்த ஸ்ரீனிவாசா நித்யானந்தா ஸ்ரீனிவாசா கதாதர தாமோதரா முராரி ஹரிதாசா ஆர்யஜதா சைத்தன்ய கிருஷ்ணேனா பக்தகணா भक्ति भावे शिरे धोरी सवार स्वर्णा. ओके, सो अद्वैताचार्य, नित्यानंद प्रभु, श्रीवास पंडित, गदाधर पंडित, स्वरूप दामोदरा, मुरारी गुप्ता, हरिदास ठाकुर, இந்த மாதிரி மற்றும் பல பக்தர்கள், ஓகே, சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, பக்தியோடு வணங்குறாங்க. அவங்க டிவோஷன், அவங்களுடைய பக்தி, அவங்களெல்லாம் பக்தியோட வணங்குறாரு. யாரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. ஓகே, இந்த நூல் எழுந்தவர் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய பாதங்கள்லையும் தன்னுடைய தலையை வைத்து வணங்குறாரு. ஓகே, அதனால் எப்படி வந்து ஒருத்தர் வந்து வைஷ்ணவருக்கு மரியாதை பண்ணணுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து சைத்தன்ய சரிதாமத்தை சொல்லித்தராரு இப்படி. ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணருடைய ரீசார்ஜ் பண்ணுமா. ஓகே, ஸோ கிருஷ்ணருடைய இந்த அந்தரங்கமான பக்தர்களுக்கு எப்படி வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறத இதை சொல்லித்தராரு. அடுத்தது போகலாம். கேட்குது, நான் பேசி கேட்குதுல்ல ஈஸ்வரி மாதாஜி? ஓகே ஓகே, நான் இதை எடுத்துடுறேன். சஸ்தா ஸ்லோகேராயே கோயிலா பாஷா மூல ஸ்லோகேர ஹர்த்தா சுனா கோரிய பிரகாஷா. அதனால 6வது வருஷத்துடைய ஒரு ஹிண்ட் அவர் கொடுக்குறார். இதெல்லாம் கவனிங்க. இதோட அர்த்தத்தை 6வது வருஷத்துடைய அர்த்தம் வந்து இப்போ சொல்கிறார் பாருங்க. ஓகே, ஹாசினி படி. ஸ்ரீராதாய प्रणय महिमा कीदृशो वानयैव श्रीराधाय प्रणय महिमा कीदृशो वानयैव स्वाद्यो येनाद्भुतमधुरिमा कीदृशो वा मदीयः स्वादो येनाद्भुतमधुरिमा कीदृशो वा मदीयः सौख्यं चास्यामदनुभवतः कीदृशं वेति लोभात् सौख्यं चास्यामदनुभवतः कीदृशं वेति लोभात् सद्भावाद्या समझनि सचि गर्भ्य सिंधो हरिंदो. सुधीर प्लेट क्लास में पढ़ी सारी. तद्भावाद्या समझनि सचि गर्भ सिंधो हरिंदो. थैंक यू. ओके, நம்ம அருமையான ஹாஸ்னி படிச்சு அர்த்தத்தை படி அப்படி. Desiring to understand the glory of Radha and his love, the wonderful qualities in him, and that she alone relishes through her love, and the happiness she feels when she realizes the sweetness of his love, the Supreme Lord Hari, richly endowed with her emotions,
appeared from the womb of Srimati Sachi Devi as the moon appeared from the ocean. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏன்னா இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வருகைக்கு முக்கியமான காரணம். அவர் வருகைக்கு வந்து 3 விதமான வெளிப்புற காரணங்கள், 3 விதமான உட்புற காரணங்கள் இருக்குது. இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, சும்மா அவங்களுக்காக நான் அப்படி போனேன், ஆனால் உண்மையிலே எதுக்கு தான் நான் போனேன்னா அது அப்படி ஒரு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் உண்மையிலே போனேன், அது சும்மா ஷோக்காக அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்ட இருக்க போய் தான் நமக்கு அந்த கேரக்டர் வருது. கிருஷ்ணர்கிட்ட என்ன இருக்குன்னா, சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு காரணங்கள் வெளிப்புறமாக நிறைய இருக்குது. 3 காரணங்கள் இருக்குது. யுக தர்மத்தை நிலைநாட்டணும், இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் உட்புறமான காரணம் வந்து இந்த ஸ்லோகம். ஓகே, ஸோ ராதானுடைய அன்பு எவ்வளோ வந்து உயர்ந்தது, கிருஷ்ணனுடைய அந்த உயர்ந்த குவாலிட்டிஸை வெளிப்படுத்தணும். இது ராதாராணிக்கு மாத்திரம்தான் கிருஷ்ணனுடைய அன்பு தெரியும். அவங்க எவ்வளோ அன்பை வந்து ஹாப்பினஸை வந்து அனுபவிக்கிறாங்க. இப்படின்ற ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வரார். சைத்தன்ய மகாபிரபுடைய கடைசி 18 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பூரியில் வந்து எப்பயுமே கிருஷ்ண நாமாவே இருந்தார். யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய கடைசி காலம் வந்தாலுமே நம்மளால் கிருஷ்ணனை பற்றி 24 மணி நேரம் நினச்சிட்டு உருக முடியுதா? அப்புறம் எப்படிங்க நம்ம கிருஷ்ணலோகம் போக முடியும்? நமக்கு கடைசி காலம் வந்ததுன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர் தான் வாயில் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேரன் எங்கே இருக்கான், பேத்தி எங்கே இருக்கான்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரை விட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதோடைய டெஸ்ட்டு வந்து கடைசியில் டெத் அப்போ தான் தெரியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் கடைசியில் வந்து யாருடைய பேர் ஞாபகத்துக்கு வந்துடுது, யாருடைய முகம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உற்றார் உறவினர் தான். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை விட்ட பிறகு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு இன்னொரு பிறவி கிடச்சிடும். இதே மாதிரி இன்னொரு பிறகு என்ன பண்ணணும், இந்த கஷ்டங்கள் என்னென்ன அனுபவிச்சோமோ அதெல்லாம் திருப்பி நம்ம அனுபவிக்கணும். பொண்ண சர்வித சரணானம் சோச்சரே சோச்சு கரும்பு சக்கையே உள்ளே கொடுக்குறான். கொடுத்தவொன்னா ஜூஸ் வருது, சக்கையை வெளியே போட்டுருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த சக்கையை எடுத்து திருப்பி உள்ளே கொடுப்போம். இன்னும் எவ்வளோ ஜூஸ் வருது பார்க்கலான்ட்டு. அப்புறம் உடனே விட்டுருவாங்க, இல்லை திருப்பி எடுப்பாங்க. இல்லை ஹேண்ட் மிஷின், ஓகே, கையில் சுற்றுவாங்களா அந்த மிஷினில், திருப்பி உள்ளே கொடுப்பாங்க. இப்படி சக்கையாகி அதுக்கப்புறம் ஜூஸே வராதுன்னா தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். எங்கேயாவது கொஞ்சம் சுகம் கிடச்சிடும், இன்னும் இருக்குது ஹாப்பினஸ் இருக்குன்னு நம்ம அதுக்குள்ளே போய் என்ன ஆகுனா சக்கையாகி வெளியவே வந்துகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியல இந்த லோகத்தில் வந்து உண்மையிலே ஒரு ஆனந்தம் கிடையாது அப்படிங்கிறது புரியல. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணால் முதலே சுதாரிச்சிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு வந்து அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடையாது. இது ஏன்னா இந்த உலகம் பேர் என்ன, துக்காலயம் அசாஸ்வதம். கிருஷ்ணர் சொல்கிறது உண்மையா நம்ம சொல்கிறது உண்மையான்னு பார்த்துக்கணும். கிருஷ்ணனுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்க்காது. ஸோ அதனால் சைத்தன்யமாவுடைய காரணங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஏஷோபா சித்தாந்த கூதா கோஹிதே நா ஜுஜாய் படி. ஏஷோபா சித்தாந்த கூதா जुझाज ना गोहिले गोहा जिहारा अंत नाही पाया. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பப்ளிக்காக சொல்ல முடியாது. இந்த ராசா டான்ஸை பற்றி யாராவது பேசுனாங்கனாலே புரிஞ்சுக்கணும் இவன் வந்து கிருஷ்ணனை பற்றி பேசுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி. ஓகே, ஏன்னா பிரபுபாதர்கிட்ட வந்து ஒருத்தர் ராசா டான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லும்போது அவர் முடியாதுன்ட்டார். ஏன்னா இது வந்து உயர்ந்த பக்தர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது. நம்மளும் என்ன பண்ணுறோம், அன்னாட நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து எப்பயுமே குடும்ப நாமமாகவே இருக்குது. இது எப்படி நம்ம ராசா டான்ஸ் புரிந்து கொள்ள முடியும்? நம்ம இந்த உடல் தளத்தை விட்டே வெளியே வரல. அதனால் இந்த காரணங்களாம் பப்ளிக்காக பண்ண முடியாது, பேச முடியாது. அப்படி சொன்னாலும் யாருக்கும் ஒன்றும் புரியாது. இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம புதுசாக வந்தாலும் நிறைய பேர் வரலாம் ஒன்றும் புரியாது, என்ன நடக்குனே தெரியாது. இது எதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா அது ரொம்ப கடினம் புரிந்து கொள்றதுக்கு. அதுதான் பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சரிதாமம் சொல்லி வச்சுருக்காங்க, வரிசை வச்சுருக்காங்க. இருந்தாலும் சைத்தன்ய சரிதாமம் சைத்தன்ய மாவுடைய மெர்சினால் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்த சொல்லணும் 232. அத்தயவா கோஹி கிச்சோ கோரினா நிகூதா பூஜிபே ரசிகா பக்தா நா பூஜிபே மூடா. ஸோ அதனால் இது ஈஸ்வரி மகாராஜ் நீங்கள் தமிழில் படிங்க. 232.
எனவே அவற்றின் சாரத்தினை மட்டுமே நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். அதன் மூலமாக ரசிக பக்தர்கள் அவற்றை புரிந்து கொள்வார். ஆனால் மூடர்களால் புரிந்து கொள்ள இயலாது. மூடர்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. அபஜானந்தி மாமனான்னு சொல்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து பகவான், அதுக்கப்புறம் அடுத்து அக்செப்ட் பண்ண பிறகு அடுத்து அவர் லீலைகள் இது. ஓகே, இதை நிச்சயமாக அவருடைய அன்புள்ள பக்தர்களுக்கு தான் புரியுமே தவிர மூடர்களுக்கு புரியாது. 33 ஹிருதயே தரய ஜெய் சைத்தன்ய நித்யானந்தா ये शाबा सिद्धांते से बाबे आनंदा ஸோ அதனால் யார் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க இதயத்தில் அவங்களோட இதயம் வந்து எப்படி இருக்குமா? ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த இதயத்தை விட்டுட்டு நம்ம மற்ற விஷயங்கள் நிரப்பிட்டோன்னா நம்ம இதயம் எப்பயுமே எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தத்தோடையே இருக்கும். ஓகே, அடுத்தது போகலாம். 34 ஏஷபா சித்தாந்த ஹோய் அமரே ரபல்லபா பக்தகணா கோகிலேரா சர்வதா வல்லபா சரோஜா மேரேஜ் படிங்க. जी वीडियो போட்டா டிஸ்கனெக்ட் ஆகுது. பரவாயில்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு படிங்க. இவெல்லாம் சித்தந்தங்களும் மாமரத்தில் புதிதாக முளைத்த இளம் கிளைகளை போன்றவை. அவை குயில்களை பிரதிபலிக்கும் பக்தர்களுக்கு எப்போதும் இன்பம் அளிப்பவை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து பக்தர்களுக்கு இன்பம் அளிக்கும். நமக்கு இன்பம் அளிக்கலன்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய கவரிங் அவள் இருக்குன்னு அர்த்தம். பௌதிக காலங்கள் அவள் இருக்கிறனால நம்ம ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன மறந்தது? திருப்பி கேட்டுகிட்டே இருக்கணும். அவளுக்கு டைம் வந்து உட்காந்துடணும் கிளாஸில். சொல்லுங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் அதுக்கு மருந்து, வேறு மருந்தே கிடையாது. நமக்கு ஒரு நாள் திடீர்னு புரிய ஆரம்பிச்சிடாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த இதெல்லாம் பாரதெல்லாம் காட்டுறாங்கல்ல, ஒரு குரு வராரு, அந்த குரு வந்து சிஷியனை பார்க்குறாரு, உடனே சிஷியன் அப்படி உடன் மாறிடுது, குரு வந்து இறந்து போகிறாரு அவர், ஏன்னா அவன் சக்தியெல்லாம் போயிடுச்சான். இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நமக்கு இதுக்கு மருந்து என்ன, நம்மளுடைய துன்பங்களுக்கு மருந்து என்ன? திருப்பி இந்த ஹரியோடைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தோன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? போக ஆரம்பிச்சிடும். ஹரியோடைய விசேஷம் வந்து இதயத்தில் வந்து நிரப்பிற பிறகு நமக்கு மகிழ்ச்சி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அபக்தா உஸ்திரேராயித்தே நா ஹோயா பிரவேஷா தபே சித்தே ஹோயா மோரானந்த விசேஷா. சத்யா மாதாஜி படிங்க. த கேமல் லைக் The camel like non-devotees cannot enter into these topics. Therefore, there is special jubilation in my heart. அதாவது தேங்க்யூ மாதாஜி. ஒட்டகமாக இருக்கிற அபத்தர்களுக்கெலாம் இது புரியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறையா இதில் வந்து திட்டுவாங்க. பாவத்துலேயும் இவன் சொல்லுவோம், கழுதைங்க, பன்றிகள், ஒட்டகம், கழுதை, இந்த 4 பேர் தான் மேக்சிமம். நாய் இந்த மாதிரி உள்ள மனிதர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாவத்தையும் திட்டுவாங்க. ஏன்னா அவங்களாம் பகவான் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க, அபக்தர்கள் வந்து ஒட்டகத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அது புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது போகலாம். ஏ லாகே கோஹிதே பாயா சே ஜதி நா ஜானே इहावाय के बासुका छे त्रिभुवने. गीता महाराज जी पढ़ेंगे. हरे कृष्ण. Fear of them I do not wish to speak, but if they do not understand, then what can be happier in all the 3 worlds? நான் வந்து அவங்கள பற்றி ரொம்ப பேச விரும்பல. அவங்களுக்கு இது புரியலைன்னா அவங்களுக்கு வேறு என்ன மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் நிறைய மகிழ்ச்சி கொடுக்கும் கிருஷ்ணனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதான்றது அவர் சொல்கிறார். அதையேவா பக்தகணே ஹரி நமஸ்காரா நிக்ஷாங்கே கோஹியே தாரா ஹௌ சமத்காரா. நமஸ்காரா. ஓகே, அற்புதமாக இருக்குது, ஒண்டர்ஃபுல். ஓகே, அது மாதிரி சந்தோஷ் பிரபு படிங்க.
Therefore, after offering obeisances to the devotees for their satisfaction, I shall speak without hesitating. ஸோ தாங்க நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சொல்கிறாங்க. 238 கிருஷ்ணராபிச்சாராய கா ஆச்சாரியாந்தரே பூர்ணநந்தா பூர்ணரசா ரூபா கோஹே மோரே சதானே. Once Lord Krishna considered within his heart, everyone says that I am a complete bliss, full of all rasas. ஸோ கிருஷ்ணன் நினச்சி பார்க்குறாரு, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக முழுதான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எல்லா விதமான ரசங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி கிருஷ்ணன் நினைக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், அது எப்படி அனுபவிக்கிறதுக்காக வருவார். ஓகே பாருங்க 239 ஆமா ஹோய்தே ஆனந்திதா ஹோயா திரிபுவனா ஆமா கே ஆனந்த திபே ஆய்ச்சே கோன் ஜனா. எல்லா விதமான உலகங்களும் என்கிட்ட தான் மகிழ்ச்சியை வந்து பெற்றுக்கிறாங்க. ஓகே யார் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் யோசிக்கிறார். ஓகே ஆமா ஹோய்தே ஜாரா ஹோயா சத சத குணா से जना आग्लादिते पारे मोरा मोना. ஸோ இது வந்து என்னை விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமாக உள்ள ஒருத்தர் தான் எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஆனந்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். என்னை விட யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டால் யார் தான் இருக்க முடியும், ராதாராணி தான் இருக்க முடியும். ஓகே ஆமா ஹோய்தே குணி படா ஜகத்தே அசம்பவா. ஏகாலி ராதா ராதா தே தஹா கோரி அனுபவா. ஸோ யாருமே இந்த உலகத்தில் அப்படி இருக்க முடியாது, என்னை விட குவாலிஃபைடான ஒரு பர்சன் இருக்க முடியாது, உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. ஓகே ஆனால் ராதாராணியோட மந்திரம்தான் எனக்கு வந்து இன்பம் கொடுக்கக்கூடியதை பார்க்குறேன். ஏன்னா ராதாராணிய பேர் என்ன, மதன மோகன கிருஷ்ணரையே ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து ராதாராணி அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ ஓகே அடுத்தது போனால் 242 43 கோடி காமா ஜீனி ரூபா ஜஜபி அமாரா அசமோத்வா மாதுர்யா சாமியா நாஹி ஜாரா. பக்கத்து உட்காந்து படிக்கலாம் தெரியாது, இல்லை நம்ம படிக்க முடியாது, இல்லை ஃபோன் வச்சுக்கணும். மோரா ரூபே ஆப்யாயதா ஹயா திரிபுவனா ஆப்யாயதா ஹயா திரிபுவனா ராதாரா தர்ஷானே மோரா ஜதா ஜுடாய நயனா. ஸோ அதனால் என்னுடைய அழகு வந்து கோடிக்கணக்கான மன்மதர்களையும் அழகிய விட வென்றும். ஓகே அவ்வளோ அழகு என்னுடைய அழகு கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே அதுக்கு எந்த விதமான சமமும் கிடையாது, யாருமே என்னோட அழகும் கிடையாது. எல்லாருக்குமே இது என்னுடைய அழகு வந்து இன்பம் கொடுக்கும். ஆனால் ராதாராணியை நான் பார்த்தேன்னா அது என்னுடைய கண்களுக்கு இன்பம் கொடுக்குது அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே கிருஷ்ணா என்ன பண்ணுறாருங்க, அவருடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதனால தான் கௌடிய பரம்பரை வந்து ராதாராணியை மையமாக வச்சுருக்குது. ராதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் வேறுபாடு இல்லை, இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து ராதாராணியாக எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி இலைகள்லாம் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு அந்தரங்கமான பக்தர்களாக தான் புரிந்து கொள்ள முடியும். மோராபம் சே கீதே ஆகர்ஷயே திரிபுவனா ராதாராவச்சனே ஹரே ஆமார ஷவனா. சதா நீ படி. The vibration of my transcendental flute attracts the three worlds, but my ears are enchanted by the sweet words of Srimati Radharani. என்னுடைய புல்லாங்கல் ஓசை வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண, இந்த உலகத்து 3 உலகத்தில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் எனக்கு வந்து ராதாராணி பேசினாங்கன்னா எனக்கு அட்ராக்ஷனாக இருக்குன்னு இவர் கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே ஜஜபி அமாரகந்தே ஜகத் சுகந்தா
मोरा चित्ता प्राणा हरे राधा अंग गंदा ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. எனது மேனி முழு படத்திற்கும் நறுமணத்தை வணங்கினாலும் ராதாராணியுடைய மேனியின் நறுமணம் எனது மனதையும் இதயத்தையும் வசீகரிக்கின்றது. வசீகரிக்கின்றதா? தேங்க்யூ மாதாஜி. ஜஜபி அமர ரசே ஜகத் சரசா राधा राधा रसा आमा कोरे बसा. கலாவதி மாதாஜி படிங்க. முழு உலகம் பலதரப்பட்ட சுவையினால் நிரம்பி இருப்பதற்கு நானே காரணம் என்ற போதிலும் ஸ்ரீமதி ராதாராணியின் அதரங்களின் அமிர்த சுவையினால் நான் வசப்படுத்தப்படுகிறேன். இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் மட்டும் தான் தெரியும். ஓகே, கிருஷ்ணருக்கு ராதாராணிக்குள்ள ஒரு ஒரு ஜஜபி அமர ஸ்பர்ஷா கோடிந்து ஸ்தலா சிதலா शीतला कुल राधिकारा स्पर्शे आमा कोरे सुशीतला. ஸோ கிருஷ்ணனுடைய டச்சு, அவருடைய தொடுதல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கோடிக்கணக்கான சந்திரர்கள் ஒன்றா சேர்ந்தால் எவ்வளோ கூல் கிடைக்குமோ அதை விட கூலாக இருக்குமா கிருஷ்ணனுடைய டச்சு. ஆனால் ராதானுடைய டச் வந்து கிருஷ்ணரையே ரெப்ரசன்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, அடுத்தது ஏ மோதா ஜகதேரா சுகே ஆமி ஹை தோ ராதிகாரா ரூப குணா ஆமாரா ஜீவா தோ. ஸோ அதனால் எல்லா விதமான இன்பங்களுக்கும் நான் இந்த பிறப்பிடமாக இருந்தாலும் ராதானுடைய அழகு, அவருடைய குணநலங்கள், இதுதான் என்னுடைய லைஃப் அண்ட் சோல், என்னுடைய உயிர் நாடி. ஏ மாதானுபாவா அமாரா பிரதிதா बिचारी देखे ज्योति शोभा विपरीता. சரோஜா மாதாஜி படிங்க. இவ்விதமாக ஸ்ரீமதி ராதாராணியின் மீதான எனது பிரியமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆராயும் போது அவற்றில் நான் முரண்பாடுகளை காண்கிறேன். அதனால யாராலும் இதை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ராதானுடைய அட்ராக்ஷன் அதிகமாகும். இது மாதிரி ரெண்டு பேருக்கு போட்டி. இது வந்து வெளியிலேருந்து பார்த்தவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ராதா ராதர்ஷனே மோரா ஜுடாய நயனா ஆமாரா தர்ஷனே ராதா சுகே அகே ஆனா. ஸோ எனக்கு வந்து நான் கிருஷ்ணர் ராதாராணியை பார்த்தோன்னே எனக்கு வந்து திருப்தி வந்துடும், என்னுடைய கண்களுக்கு திருப்தி வந்துடும். ஆனால் என்னையே ராதாராணி பார்க்கும்போது அவங்களுக்கு எனக்கு ஏற்படுற திருப்தியை விட அதிகமான திருப்தி அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, புரியுதா? இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. பரஸ்பரா வேணு கீதே ஹரய சேதனா मोरा ब्रह्मे तमाले रे गोरे आलिंगना. गीता महाराज படிங்க. Hare Krishna Prabhu. The flute-like murmur of the bamboos rubbing against one another steals Radharani's consciousness. For she thinks it is to be the sound of my flute. And she embraces a tamala tree, mistaking it for me. tamala treeங்கிறது இந்த யுத்தவல்ல காணப்படும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ராதாராணி வந்து கிருஷ்ணன் நினைச்சு என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அவர் சொல்றார். கிருஷ்ணா லிங்கனா பைனு ஜன்ம சபலே லிங்கனா பைனு ஜனம சபலே कृष्णा सुखे मग्न रहे वृक्ष कोरी कोले मग्न रहे वृक्ष कोरी कोले. संतोष प्रभु. हरे कृष्ण.
I have gotten the embrace of Sri Krishna. She thinks, so now my life is fulfilled. Thus she remains immersed in pleasing Krishna, taking the tree in her arms. அந்த ட்ரீயை கண்டுபிடிக்கும் போது கிருஷ்ணா என்கிட்ட வந்துட்டாருன்னு நினச்சி அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் முழுவடைய இந்த திருப்தி அடைந்ததுன்னு சொல்லி நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங். ஓகே. அனுகூலாவதே ஜதி பாயமோர கந்தா ஜதி பாயமோர கந்தா உதயா பதிதே சாஹே பிரேமே ஹோய் அந்தா. சார் நீ படிச்சியா? நீ படிக்கலையா? சரி ஆசி படி. When a favorable breeze carries to her the fragrance of my body, she is blinded by love and tries to fly into that breeze. Okay. So அவருடைய எக்ஸ்பிளேன் சொல்றாங்க. அடுத்து போலாம். तांबूला सर्बिता जबे होरे आस्वादाने तांबूला सर्बिता जबे होरे आस्वादाने आनंद समुद्रे डूबे किछु ना जाने आनंद समुद्र डूबे किछु ना जाने. தாம்பூலத்தை அவங்க வந்து நான் வந்து சுவைக்கும் போது சீட்டேஸ் நான் சுவைச்ச அந்த வெத்தலை பாக சொல்கிறாங்க தாம்பூலம். அதை வந்து அவங்க சுவைக்கும் போது அவங்க வந்து அந்த இன்பத்தில் வந்து மூழ்கிடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். ஸோ இந்த வாக்கியத்தை வந்து ஒரு புதிதாக வர ஒருத்தர் கேட்டார், என்ன நினைப்பார்? இது என்னங்க வெத்தலை பாக்கு அவர் எச்சு வச்சு கொடுத்தது இவர் சாப்பிட்றாங்க, இதில் என்னங்க ஆனந்தம் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? ஃபஸ்ட்டு லெசன்லேயே அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட் லெசன் என்ன? நான் இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படிங்கிறதுலே அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் பகவான், முன்முதல் கடவுள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பக்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க நிறையா ஒரு குரு அப்ரோச் பண்ணி தொண்டெல்லாம் பண்ணி கிருஷ்ணரை பற்றி முழுவதுமாக அறிந்து அது லாஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன வருது அவங்களுக்கு? இந்த மாதிரி அவங்களுடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதை நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணுறாங்களோ அதில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கலாம். எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணிட்டோம்? எல்லாமே ROI போட்டு பழகிட்டோம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதை பண்ணால் என்ன கிடைக்குது? என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சா என்ன கிடைக்கும்? அவரை பெரிய ஆர்கிடெக்ட் ஆகிட்டோன்னா என்ன இருக்கும்? பெரிய அவர் வந்து பிகாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டார்னா அவர் எப்படி இருப்பார்? இப்படியே நம்ம பழகிட்டோம். நம்ம எல்லாம் எப்படி பண்ணிட்டோம்? ஒன்று போட்டோன்னா, முதலீடு போட்டோன்னா என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்த்தே பழகிட்டோம். இந்த மாதிரி அன்பு பரிமாற்றங்கள்லாம் நமக்கு புரியாது. அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். கஷ்டம் வருதேன்னா கஷ்டத்தை யார் ஏற்பாடு பண்ணது? நம்ம தான் ஏற்பாடு பண்ணிடுறோம். நம்மளை விட ஒரு புத்திசாலி வந்து என்ன பண்ணுறான்? நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். ஜீவச ஜீவனம். இந்த உலகத்தில் வந்து யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வீக்காக இருக்கவங்கள அமுக்கி என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பலன் அடைஞ்சிடுவாங்க. இப்படி தான் நம்மளோட ஒருத்தர் ஸ்ட்ராங்காக வந்தால் நம்மளை அமுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. அதனால் இந்த மாதிரி நம்ம ஹாப்பினஸ்ஸை வாங்க முடியாது. ஹாப்பினஸ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி சத்சங்கம் வரணும், இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த நூல்கள் புரியறதுக்கே எவ்வளோ நாள் அவங்க யோசிச்சு பாருங்கள். சைத்தன்ய சரிதானம் புரியணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவர் பாகவதம், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அதில் வந்து ஓரளவு முடித்திருக்கணும். அப்போ தான் சைத்தன்ய சரிதானம் புரிய வரும். ஓகே. அடுத்தது போகலாம். 255. அமரா சங்கமே ராதா பாயா ஜெய ஆனந்தா साता मुखे बोली तबो ना भाई तारा अंता. அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, நூற்றுக்கணக்கான வாய்கள் இருந்தால் கூட எனக்கு போதாதுங்க. எதுக்கு போதாது? எப்படி வந்து ராதாராணி என்னுடைய அசோசியேஷனில் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு நூற்றுக்கணக்கான வாய்கள் இருந்தாலும் போதாதுன்னு சொல்கிறார். ஓகே. அப்படி வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க கிருஷ்ணர். ஓகே. 5 ஸ்லோகம் பார்த்தலாம் கடகன்னு. लीला अंते सुखैहा रंगे रे माधुरी सुखैहा रंगे माधुरी ताहा देखी सुखे हमी आपन पाशरी. ஸோ அதனால் அவருடைய ராதானுடைய அந்த தோற்றங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது ஈஸ்வரி மகாராஜ் நீங்கள் தமிழில் படிங்க இதை டிரான்ஸ்லேஷனை. கிருஷ்ணா, எங்களது லீலைகளுக்கு பின்னர்
அவளது திருமேனியின் பிரகாசத்தை கண்டு அந்த சுகத்தில் நான் எனது அடையாளத்தை மறந்து விடுகிறேன். ஓகே, அடுத்தது போலாம். दोहारा जय समरसा भरत मुनिमाने हमारा ब्रजर रसा से हना ही जाने. हाँ पढ़िए माता जी. ईश्वर माता जी. நாயகன் நாயகி ஆகிய இருவரின் ரசமும் சமமானது என்று பரத முனிவர் கூறியுள்ளார். ஆனால் எனது விருந்தாவன ரசங்களை பற்றி அவருக்கு தெரியாது. பொருளுரை: பரத முனிவரை போன்று பாலியல் நிபுணர்களின் கருத்தின்படி பௌதிக உடல் உறவு இன்பத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக அனுபவிக்கின்றனர். ஆனால் ஆன்மீக உலகில் உறவு முறைகள் வேறுபட்டவை. அவை பௌதிக நிபுணர்களால் அறியப்படாதவை. இதெல்லாம் வந்து நம்ம பௌதிகத்தை வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. ஓகே, பௌதிகத்தில் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆன்மீக லோகத்தில் வந்து இது கிடையவே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, பௌதிகத்தில் எது டாப் மோஸ்ட்டாக இருக்கோ அது ஆன்மீகத்தில் கிடையவே கிடையாது. அந்நேரா சங்கமயாமி ஜத சுகபாய் गमामि जत सुख पाय ताहा होते राधा सुखा सता अधिकाय. அதனால் நான் ராதாராணி எப்போல்லாம் மீட் பண்ணணும் அப்போ எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள். மற்றவங்களை மீட் பண்ணுறத விட மகிழ்ச்சி வந்து 100 மடங்கு அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, மற்றவங்களை மீட் பண்ணால் ஒரு பங்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா ராதாராணியை மீட் பண்ணினா அது 100 ஒரு பங்கு. ஓகே, 100 டைம்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஓகே, ஹாசி படிக்க முடியுமா? ஸ்லோகம் படிக்க முடியுமா? निर्दोमा अमृत माधुरी परिमला कल्याणी बिंबादरो वक्त्रं पंकज सौरभं कुहरिता श्लाघ्नाभिदस्ते गिरा चंदन शीतलं तनुयं सौंदर्य सर्वस्वभा अंगं चंदन शीतलं तनुयं सौंदर्य सर्वस्वभा साध्यममेदमिन्द्रियकुलं राधे मुहुर्मुदते त्वामासाध्यममेदमिन्द्रियकुलं राधे मुहुर्मुदते मुहुर्मुदते. கலாவதி மாதாஜி படிங்களேன், இதை அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. என் அன்பிற்குரிய மங்களகரமான ராதாராணியே, உன்னுடைய திருமேனி எல்லா அழகின் ஆதாரமாகும். உன்னுடைய சிவந்த இதழ்கள் அமிர்தத்தின் இனிமையை காட்டிலும் மென்மையானவை. உன்னுடைய திருமுகம் தாமரை மலரின் நறுமணத்தை தாங்கியுள்ளது. உன்னுடைய இனிய வார்த்தைகள் குயிலின் குரலை தோற்கடிக்கின்றன. உன்னுடைய அங்கங்கள் சந்தன குழம்பை காட்டிலும் குளுமையானவை. அழகிய குணங்களால் முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள உன்னை சுவைப்பதால் என்னுடைய எல்லா தெய்வீக புலன்களும் பரவச இன்பத்தில் மூழ்கியுள்ளன. பொருளுரை: பகவான் கிருஷ்ணரால் ராதையிடம் பேசப்பட்ட இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோசாமியில் லலிதா மாதவா என்னும் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கிருஷ்ணன், தேங்க்யூ மாதாஜி, இந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா வர்ணிக்கிறார். ஓகே, இப்போ 260 வந்து அப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் இது ஸ்லோகம் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் தெரியுமா உனக்கு? இல்லை படிப்பியா? சரி, படி. 260 ஸ்லோகம் படி. இது இப்படி வராதா? இங்கே பாரு, இதை विष्णु कीर्तन रूपे हंसहरस्य लब्धनयनां स्पर्शे तिर्हृष्यत्वचां वाण्यामुत्कलितश्रुतिं परिमले संहृष्टनाशा पुधाम् आरध्यादशनां गिलाधरपुटे न्याञ्चन्मुखाम्बोदरुहां
दम्बोद्गीन महाधृतिं बहि अभिब्रोध्याद्विकाराकुलम्. சரி நீ படி, இந்த நீ வராத்தில் படி, அதுவும் கரெக்டாக தான் சொல்லு, படி. அப்படி வராது, அப்படி கூட வராது, இந்த டியூன்ல வரும். எந்த டியூன்ல? வெரி குட். रूपेऽहं शहरस्य लुब्धनयना स्पर्शेऽतिर्ष्यत्वचाम् वाण्यामुत्कलितश्रुतिं परिमले संहृष्टनाशापुताम् अरज्यदशनां किलादरपुते आरज्यादशनां किलादरपुते नियञ्चन्मुगाम्बोदरुहाम् दम्बोद्गीनमहातुतिं बहिरपि बोध्यात्विकाराकुलम्. பரவாயில்ல. சரி சந்தோஷ் ப்ரோ, நீங்கள் அதில் படிங்க, அதில் முடிச்சிடலாம். Her eyes are enchanted by the beauty of Lord Krishna, the enemy of Kamsa. Her body thrills in pleasure at his touch. Her ears are always attracted to his sweet voice. Her nostrils are enchanted by his fragrance, and her tongue hankers for the nectar of his soft lips. She hangs down her lotus-like face, exercising self-control only by pretense. But she cannot help showing the external signs of her spontaneous love for Lord Krishna. Thus Rupa Goswami describes countenance of Radharani. ஸோ அதனால் முடிச்சுக்கலாம். அதோட 261 அப்புறம் பார்க்கலாம். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த மாதிரி பௌதிக லோகத்தில் யார் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பௌதிக லோகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது பயங்கர லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையாக தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யார் ஒரு சாங் எழுத முடியும்? இந்த ஒரு அன்பு பௌதிகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அஃபென்ஸ் பண்ணாமல் இருப்போம். இதை நம்ம அஃபென்ஸ் பண்ணோம், இது மாதிரி பௌதிகம் நினச்சோன்னா இது அஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம இதோட முடிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம். இதோட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். 260 முடிச்சிருக்கோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இல்லை இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாமா? ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, ஈஸ்வரி மகாராஜ் இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைத்தன்ய பிரபுவுக்கு ராதாராணி எந்த மாதிரி அன்பு செலுத்துகின்றாரோ அதை போலவே நாம இருக்க வேண்டும் என்று சைத்தன்யர் வருகிறார். ராதாராணிக்கு இவ்வளவு அன்பு எப்படி வந்தது என்று அவருக்குள்ளேயே எப்படி வந்தது என்று கிருஷ்ணரை லவ்வராக நேசிக்கலாம் என்று பிருந்தாவனவாசியை போலவே நாம் பண்ண வேண்டும் என்று சொல்றாரு சைத்தன்யர். ஆமாம், அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. அதனால சைத்தன்யர் என்ன பண்ணுறாரு, செஞ்சு காட்டுறாரு எப்படி கிருஷ்ணர் நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. ஆசினி சொல்லு. கோபிஸோட லவ்வோ இல்ல ராதாரணியோட லவ்வோ டிரான்செண்டென்டல், அது பௌதிகம் கிடையாது. பௌதிகம் கிடையாது. ஆமாம், சோ அது லஸ்ட். இது தெரியாத முட்டாள். அவனால இந்த ஹனி பாட்டில வெளியில் நடக்கிற மாதிரி அது மாதிரி ஆளு. ஓகே, அவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது, தப்பாக தான் புரிஞ்சுப்பான். ஏன்னா நம்ம கண்ணே எப்படி இருக்கும், ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா போனோடனே லவர் நினைப்போம். அவங்க அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாமே. அதனால் நம்மளுடைய கண்களை வச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, காதை வச்சுலாம் புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஸ்டெப்பே வரக்கூடாது. அவங்க சைத்தன்ய சரிதாமத்தை கேட்கவே கூடாது. பகவத்கீதையை ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் ஒரு தெரியுதுனால நம்ம சொல்கிறோம். பகவத்கீதையை ஃபஸ்ட்டு படித்து தான் உடல் இல்லை ஆன்மான்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும். இல்லைன்னா இதை டச் பண்ணவே கூடாது. ஓகே, சதானந்தினி சொல்லுங்கள் பிரபு. நீங்கள் சொல்லுங்கள் பிரபு. சத்யநாராயண பிரபு. பிரபு, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ராதாராணி ராதாராணி கிருஷ்ணர் ரொம்ப லவ் பண்றாங்க. அதாவது என்னை விட உயர்ந்தவங்க அவங்க தான் சொல்றாரு அவர் வாயிலிருந்து. கரெக்ட். அது அந்த இது மனசு என்ன பிரபு? ஆமா, அது கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்க. அதுவரை நான் பௌதிகத்துல யாருமே சொல்ல முடியாது என்று என்னுடைய கருத்து. கரெக்ட் பிரபு. வெரி நைஸ். அதனால சைத்தன்ய மகாபிரபு இந்த சுவிக்கணும் சொல்லி வர்றார். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு வந்த நோக்கமே அதுதான். ராதாராணி எப்படி கிருஷ்ணன் லவ் பண்றாங்க அதே மாதிரி நான் கிருஷ்ணன் லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வர்றார். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ராதாராணியை சந்திக்கிறதுனால மற்றவங்களை சந்திக்கிறத விட 100 மடங்கு சந்தோஷம் அவருக்கு கிடைக்குது. தான் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவங்கள சந்திக்கும் போது அவ்வளவு அதிகமாகுது அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு மங்களகரமான அந்த ராதாராணி அழகுக்கே ஆதாரமா இருக்கிறவங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சதாதனி ஆமா, அது எக்ஸ்டர்னல் ரீசன். கரெக்ட். ஒரே கலை 100 மாங்காய், அந்த மாதிரி தான் கிருஷ்ணா வருவார். ஆமா, கரெக்ட். ஓகே, சந்தோஷ் பிரபு சொல்லுங்க. பிரபு சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணரோட ஃப்ளூட் வந்து 3 வேர்ல்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாலும் கிருஷ்ணர் வந்து ராதாராணியோட வேர்ட்ஸால ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவார். ஸோ அதனால் என்னை விட அட்ராக்ஷன் அதிகன்றார். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரிணி ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து மற்றதெல்லாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் வந்து எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார். அவர் தான் எல்லாருக்கும் ஆனந்தமும் எல்லா ரசங்களையும் கொடுக்கிறாரு. ஆனா வந்து பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த எல்லா உலகத்துல இருக்கவங்களை எல்லாத்துக்கும் நான் ஆனந்தம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஆனந்தம் கொடுப்பவங்க யாருன்னு கேக்குறாரு. அவருக்கு ஆனந்தம் கொடுப்பவர் யாரால இருக்க முடியும்? ராதாராணியால மட்டும்தான் அவருக்கு ஆனந்தம் கொடுக்க முடியும். அவரோட 100 மடங்கு உயர்ந்த ஒருத்தர் தான் ஆனந்தம் கொடுக்க முடியும், அது ராதாராணி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. கொட்டேஷன்ஸ் நீங்க சொன்னீங்க, துக்காலம் அசாஸ்வதம். கரெக்ட் கரெக்ட், தேங்க்யூ மாதாஜி. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஜீவோஸ்ய ஜீவஸ்ய. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி, உனக்கு பாயிண்ட் இருக்கா? நான் எதை சொல்ல வந்தீங்க யாரோ? அவ்வளோதானே. ஸோ முடிச்சுக்கலாம் இப்போ இதோட நம்ம கிளாஸை. எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி மாதாஜி எல்லாரும் சொல்லியாச்சு. கீதா மாதாஜி நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. நான் சொல்லல பிரபுங்க. சைத்தன்ய மகாபிரபு அந்த ரீசன் தான் யோசிச்சு வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. சதானந்தினி மாதாஜி சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே. பரவாயில்ல. அது வந்து ரீசன் வந்து 6 இருக்குது, அது படிச்சுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆழமானது இந்த 6 ரீசனுமே. ஸோ நம்ம எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு யாரையும் தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஒரு சின்ன குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் போதிச்சு அவங்கள கொஞ்சம் சேன் பண்ண வச்சு புக் ரீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம அந்த பகவத்கீதை கிளாஸ்லாம் போடும். அப்போ தான் அவங்க நிலைச்சு நிற்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட்டம் வந்தோம்ல, ராஜி மாதாஜி வந்தாங்க, அப்புறம் சுமதி மாதாஜி வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, வந்து போயிட்டாங்க. நீங்கள் இதை நிச்சய மாதிரி யாருமே நிற்கலை. அதனால் நம்ம வந்து அடுத்தோட்டம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரசாஸ் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ரசாஸ் இருக்கு. அது ராதாராணியோட ரசாஸ் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ரசாஸ் இருக்கு. சரி, ஓகே மாதாஜி. 8 5 தான் இருக்கும் சொன்னோம் இல்லையா? 8 போட்டிருக்கான். சக்கீஸ் வந்து 5 விதமான சக்கீஸ் இருக்கு. ஓகே, 8 5 விதமான குரூப் இருக்கு. 5 விதமான குரூப் இருக்கு. ஓகே, நம்ம இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதெல்லாம் போக நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். எஸ் மாதாஜி, வேறு எது இருக்கு? தேங்க்யூ மாதாஜி. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு இப்போ நம்ம கிளாஸ் வந்து புதன்கிழமை கிளாஸ் வந்து பாகவதம் இல்லையா, அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கு. மகேஷ் பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, இப்போ சைத்தன்யா சரித்தம் தானே இப்போ நீங்க படிச்சீங்க, ஸ்லோகம்லாம் சொன்னீங்க. ஆமா ஆமா, சரித்தம் புக். கரெக்ட் கரெக்ட். என்கிட்ட புக் இல்லை பிரபு. இது வந்து பகவத்கீதை பாகவதம் படிச்ச பிறகு தான் இதுக்கு வரணும்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு இது படிக்கலாம், பரவாயில்ல. நீங்க வந்து பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கிருஷ்ணா தான் பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? 100% ஆகும் பிரபு. ஆமா, அது மாதிரி நீங்க அந்த ப்ராசஸ்ல இறங்கிட்டீங்க, உங்க ஏஜும் ஆயிடுச்சு. அதனால கௌரங்க மகாபிரபு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க புக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வரலாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்னா எனக்கு கேட்கல, நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இங்கே இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தபஹேவச பதிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.